श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம், அதில் பிரதம ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதுவரை 13 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 14வது ஸ்லோகம். முன்னமே சொன்ன மாதிரி பழைய ஸ்ரீ கோஷங்களில் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம், முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் 14 ஸ்லோகங்கள் தான் இருந்தது. ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையும் 14 ஸ்லோகங்களுக்குத்தான் வியாக்கியானமிட்டிருக்கிறார். அப்புறம் அந்த ஸ்ரீ கோஷங்களில் மேலே ஒரு 6 ஸ்லோகம் இருக்குது. அந்த மீதி 6 ஸ்லோகத்துக்கு முத்தங்கோட்டகம் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அந்த மீதி இருக்கிற 6 ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை சேவிச்சா இந்த 14வது ஸ்லோகத்துடைய சீக்வன்ஸ் மாதிரி தெரியும். அதனால் அந்த 6ம் இந்த 14ஓட சேர்ந்து 20 ஸ்லோகமாக முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் காணப்படுகிறது. எனிவே, இன்றைக்கி 14வது ஸ்லோகம் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தின்படி கடைசி ஸ்லோகம் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு. முன்னையே சொன்னபடி அந்த அகம் பீதோஸ்மி தேவேஷ 8வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரையும் 8, 9, 10, 11, 12, 13 6 ஸ்லோகங்களும் அந்த சரணாகதி பண்ணும் அந்த பஞ்ச அங்கங்களை தெரிவித்து அந்த அங்கியான ஆத்ம நிவேதனம் அதை தெரிவிக்கிறது. ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக ஜிதந்தே மந்திரத்தில் சொல்லப்பட்டதை சங்கிரகமான சரணாகதியினுடைய அங்க பஞ்சகங்களும் அதிகாரமும் பறக்க நிரூபிக்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில். 14வது ஸ்லோகத்தில் இத்யேவ மனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயேத். இத்யேவ மனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயேத். அகம் பீதோஸ்மி தேவேஷ சம்சாரேஸ்மின் பயாவகே பாயிமாம் புண்டரீகாட்சா நஜானே சரணம் பரம் அப்படின்னு ஆரம்பித்தார். எனக்கு பயமாக இருக்கு, சம்சாரம், இந்த சம்சார சாகரம், இந்த பயங்கரமான சம்சார சாகரத்திலிருந்து என்னை காப்பாற்று புண்டரீகாட்சா அப்படின்னு. காலேஷ்வபிச்ச சர்வேஷு திட்சு சர்வாசுச்ச அச்சுதா, அச்சுதா நழுவ விடாதவனே என்னை காப்பாற்று அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பஞ்ச அங்கங்களையும் தெரிவித்தார். அதாவது ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோப்திருத்வவரணம் 5 அங்கங்களுடன் கூடிய அந்த சரணாகதி அங்கியான ஆத்ம நிவேதனம். அதாவது ஆனுகூல்ய சங்கல்பம், எம்பெருமானுக்கு உகப்பை தரும் செயல்களையே இந்த க்ஷணத்தின் முதல் இனிமேல் செய்வேன் என்று உறுதியாக செய்வேன், கடைப்பிடிப்பேன் என்று மனதில் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வது, உறுதியான எண்ணத்துடன் செயல்படுவது. இதனை சாஸ்திரங்கள் நமக்கு ஆணையாக எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட எண்ணமானது பகவானுக்கு நாம் தாசபூத்தர்கள் என்ற உணர்வை உண்டாக்கும். ஸோ பிராதிகூல்ய வர்ஜனம், அது எம்பெருமானுக்கு பகவானுக்கு உகப்பை தராத செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும்.
அவனுக்கு உகக்காத செயல்களை சாஸ்திரங்களின் மூலம் அறிந்து சாஸ்திரப்படி நடப்பது தான். இல்லைன்னா பகவானுக்கு உகப்புக்க எப்படி தெரியும் நமக்கு? பகவானுடைய திருவுள்ள உகக்குமா உகக்காதான்? அவன் ஏற்படுத்திய, சான்றோர்கள் ஏற்படுத்திய சாஸ்திரம். இவ்வாறாக கடைப்பிடிப்பது நடப்பதின் மூலம் நாம் எம்பெருமானுக்கு தாசபாவத்தை நன்கு உணரும்படி செய்கிறது. பகவான் சுவாமி, நாம் தாசன். மேலும் சகல சராச்சரங்களும் எம்பெருமானின் சரீரம். எந்த பூதங்களுக்கும் பிரதிகூலமாக இருக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடு இதில் அடங்கும். மூணாவது மகாவிஸ்வாசம். பிரபத்தியின் மூன்றாவது அங்கம், மிகவும் முக்கியமான அங்கம். இந்த சொல்லின் பொருளானது எம்பெருமான் நம்மை காப்பது உறுதி என்ற உறுதியான மனப்பான்மையை கொண்டு இருக்க வேண்டும். அதாவது இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெற்று வீடு பெற்ற பிறகு நம்மை ஆச்சாரியரின் கட்டாட்சத்தினால் நல்ல இடத்தை சென்று சேர்க்கும் சரணாகதி. நிச்சயமாக அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவித்தாலே போதும், காப்பாற்றுவான். வாத்சல்யம், சௌஷீல்யம், காருண்யம், அதெல்லாம் அவனுடைய சுவாமித்துவம், சர்வேஸ்வரத்துவம், ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி. இப்படி மகாவிஸ்வாசம் பிறப்பது என்பது அரிது என்று ஆச்சாரியர் எம்பார் கூறுவதுண்டு. கடினமான பக்தி யோகத்தை கீதாச்சாரியன் மிக்க வாத்சல்யத்தோடு அர்ஜுனனுக்கு உபதேசித்துவிட்டு கடைசியில் சர்ம ஸ்லோகத்தை உபதேசித்தார். இவ்வாறாக மகாவிஸ்வாசத்தின் பெருமையை காலக்ஷேபம் மூலமாகவும் சம்பிரதாய நூல்களை கொண்டும் சான்றோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு நன்கு உணர வேண்டும், உணர முடியும். கார்பண்யம், கிருப்பணனின் தன்மை. கிருப்பணன்னா ஏழை என்ற பொருள், தீனன். மிகவும் உயர்ந்ததான மோட்சத்தை பெறுவதற்கு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சாஸ்திரங்கள் சொல்கிறது, பிரமாணங்கள் சொல்கிறது. அதை அனுஷ்டிக்க தேவையான சக்தி, அறிவு, கால விளம்பம், அந்த டைம் போயிட்டே இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை. சகிப்புத்தன்மை, இதெல்லாம் தேவை. உலகில் நம்மால் அடைய முடியாத ஒன்றை பிறர் உதவியுடன் நாம் அறிகிறோம். இங்கே பக்தி யோக ஸ்தானத்தில் பெருமாளை நிறுத்தி அவன் திருவடியில் சரணடைவது, மோட்சத்தை பெறுவதற்கு தேவதானங்களை கொண்டு அடைவது என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அவ தர முடியாது. ஸோ பிரபத்தியை அனுஷ்டிக்கும் போது நம்மிடத்தில் உள்ள ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்ய கதித்துவத்தையும் அனுசந்தித்தால் அதுவே கார்பண்யம். அடுத்தது கோப்திருத்துவ வர்ணம். பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க இயலாதவனான தனக்கு கருணையால் அந்த ஸ்தானத்திலிருந்து நமக்கு மோட்சம் தந்து வீடு பேறு தந்து காக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது அவனை. 4 புருஷார்த்தங்களில் உயர்ந்ததான மோட்சம் பெறுதல் என்ற புருஷார்த்தம் புருஷனால் அர்த்தித்து பெறப்படுவது புருஷார்த்தம். ஆகையால் எம்பெருமானிடத்தில் இந்த பலனை நமக்கு அனுகிரகித்து காக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது அவசியம். பிரார்த்திப்பதை பற்றியும் நேர்மையாகவும் அதன் பலனை பற்றியும் பிரமாணங்கள் கூறுகிறது. இதில் அந்த கார்பண்யத்துக்கு ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம். இந்த சரணாகதிக்கு நாம் எல்லோரும் அதிகாரிகள். அதுக்கு தேவை ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம். நம்மிடம் ஒரு கை முதலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மை காத்துக்கொள்ள நமக்கு இயலாது. அதுதான் ஆக்கிஞ்சன்யம். கர்மஞான பக்தி யோகமெல்லாம் நம்மளை பண்ணுறதுக்கு சக்தி இல்லை. எம்பெருமானிடம் மகா விஸ்வாசத்துடன் நீயே கதி, வேறு புகழில்லை என்று நிற்பது அனன்ய கதித்துவம். நம்மை காத்துக்கொள்ள நமக்கு முடியாது என்பது ஆக்கிஞ்சன்யம். சரணாகதியின் அங்கங்களை இப்படி கொண்டு முறைப்படி கையாண்டால் மோட்சம் சித்தம். ஒரு ஆச்சாரியனை அடைந்து சமாஷனம் செய்விக்கப்பெற்று மிகுந்த ஆர்வத்துடன் சரணாகதி செய்து கொண்ட பிரபன்னன் நிச்சயம் மோட்சம் எய்வான் என்பது கொஞ்சமும் சந்தேகமில்லை. இதெல்லாம் இந்த ஸ்லோகங்களிலிருந்து ஜிதந்தே ஸ்தோத்திரங்கள் நமக்கு தெரிய வருகிறது, தெளிகிறது. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார், இத்யேவம் அனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி ச ஆத்மானம் தேவாயைவம் நிவேதயேத். இத்யேவம் இவ்வாறாக, அனயா ஸ்துத்யா இந்த ஸ்தோத்திரத்தால், தேவம் எம்பெருமானை, தினே தினே தினமும் நாள்தோறும், ஸ்துத்வா ஸ்தோத்திரம் பண்ணி, கிங்கரஹா அஸ்மி இதி ச ஏவம் உனக்கு தொண்டு பட்டிருக்க வேண்டும் என்று இப்படியாக, ஏவம் இப்படியாக உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், உனக்கு அடிமைப்பட்டிருக்க வேண்டும், உனக்கு தொண்டு பட்டிருக்க வேண்டும் என்று இப்படியாக, தேவாய எம்பெருமான் பொருட்டு,
நிவேதயேத் ஆத்மசமர்ப்பணம் பண்ணக்கடவன் பண்ணுவான். இத்யேவம் அனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயத். இவ்வாறாக இந்த ஸ்தோத்திரத்தால் எம்பெருமானை நாள்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணி உனக்கு தொண்டுபட்டிருக்க வேண்டும் என்று இப்படியாக எம்பெருமான் பொருட்டு ஆத்மசமர்ப்பணம் பண்ணக்கடவன். இதில் ஜிதந்தே ஸ்தோத்திரங்கிறது ஜிதந்தே மந்திரம்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறா, அதுக்கும் வியாக்கியானம் எடுக்கிறார். அதாவது மந்தாரம் திராயத இது மந்திர, யார் இதை உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு அது மந்திரம், அவர்களை காப்பாற்றும். அது அனுசந்திப்பவன். ஆனால் இங்கே கேட்பவன் பெருமாள் திருச்செவி சாற்றுகிறான். அவன் ஸ்தவ்யன், ஸ்தவப்பிரியன், ஸ்துதி ஸ்தோதா ஸ்தவப்பிரியான்னு சகஸ்நாமத்தில் வரும். அவன் ஸ்தவப்பிரியன், அவனுக்கு ஸ்லோகம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண அவ்வளோ பிடிக்கும், முகம் மலரும். அப்படி ஈஸ்வரன் திருச்செவி சாற்றினால் முகம் மலருமாவதால் இது ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. தினம் தினம் நம்ம ஞாச தசகம் சேவிக்கிற மாதிரி தினம் தினம் ஜிதந்தே ஸ்தோத்திரம் சேவிக்கணும் அப்படிங்கிறார். இத்யேவ மனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயேத். இத்யேவம் இத்தியாதி, அதாவது இப்படி சம்சார நிவர்த்தியாகி அந்த சரணாகதி பண்ணவன் இந்த பாசுரத்தை நாள்தோறும் படித்து அடியேன் தாசபூதன் என்று ஆத்ம சமர்ப்பணத்தை அனுசந்திக்கணும். இத்யேவம் இதி, இத்யேவம் இதி என்றும் ஏவம் என்றும், அதாவது இவ்வாறாக இப்படியாக, இதெல்லாம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் உண்டான ஏற்றம். தேவம் சாட்சாத் தேவ புராணோசவ் என்று நிரூபாதிக்க தேவனாக சொல்லப்படுகிறது. அவன்தான் தேவாதி தேவன், சாட்சாத் எப்பவுமே அவன்தான் தேவாதி தேவன். ஒப்பாரிலப்பன் உப்பிலியப்பன். தினே தினே அர்த்தஞானமுடையவனுக்கு இந்த சப்த உச்சாரணம் தினமும் ஆனந்தமாக இருக்கும். இந்த பாசுரத்தை பற்றுபவனுக்கு நாள்தோறும் உச்சரிக்க ஆசை பிறக்கும். இப்படி அகம் பீதோஸ்மி என்று ஆரம்பித்த 6 ஸ்லோகங்களினால் ஜிதந்தே மந்திரத்தில் சங்கிரகமாக சொல்லப்பட்ட சரணாகதியினுடைய பஞ்ச அங்கங்களும் அதிகாரமும் பறக்க நிரூபிக்கப்பட்டது இந்த ஸ்லோகத்தில். இத்யேவ மனயா ஸ்துத்யா என்ற ஸ்லோகம் ஜிதந்தே மந்திர சம்க்ஷிப்தமான சமர்ப்பணத்தையும் அதற்கு பலனான பரிபூர்ண பகவத் அனுபவ ஜனித்த கைங்கரியத்தையும் பிரகாசப்படுத்தி கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை நிகமனம் பண்ணுகிறது 14வது ஸ்லோகம். இது இத்யேவ மனயா ஸ்துத்யா ஸ்துத்வா தேவம் தினே தினே கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயேத்து என்று செவிக்கினிய செஞ்சொல்லாய். ஏவம் இப்படியாக பொருளமுதின் இனிமையான போக்கியதமமாய் பரம போக்கியமாய் சர்வஜனான தனது அகம் மகிழ்ந்து வந்த வார்த்தையினால் வக்திரு வைலட்சண்யமுள்ளதாய் அபரிமித கம்பீரமான இந்த ஸ்தோத்திரம். ஸ்துத்வா தேவம் தினே தினே, தினந்தோறும் சர்வேஸ்வரனை ஸ்துதித்து தினே தினே என்று இதனால் ஸ்தோத்திரப்பிரியனான ஸ்தவப்பிரியனான பெருமாளுக்கு இது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காட்டிலும் இது அத்தியந்த அபிமதம் என்றதாயிற்று. ரொம்ப பிடிக்குமா இந்த ஸ்தோத்திரம். கிங்கரோஸ்மீதி சாத்மானம் தேவாயைவம் நிவேதயத். அடியேன் அநாதி காலமாக செய்த ஆத்மா அபகார சௌரியத்தினால் ஆத்மாவை திருடி என்னுடையது என்று இத்தனை பல கோடி ஜன்மங்கள் என்னுடையதாக இதை பாவித்து கொண்டிருந்தேன். அந்த அபராதங்கள் எல்லாம் தீர்ந்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா தேவரீருக்கு அடிமை செய்து வாழ வேண்டும் என்று ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டியது. அதை விட பெரியவாச்சான் பிள்ளையோட இன்னொரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் வியாக்கியானம் அடியனுக்கு இது பொருந்தும். கிங்கரோஸ்மி இத்தியாதி, அதாவது கிங்கரோஸ்மி இதி ச ஆத்மானம் தேவாயைவம் வினிவேது, உமக்கு தொண்டு பட்டிருக்க வேண்டும் என்று இப்படியாக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கார். அதாவது உமக்கு நான் கிங்கரனாக வேண்டும், தொண்டு பட்டிருக்க வேண்டும், அடிமையாக வேண்டும், தாசனாக வேண்டும்,
கைங்கரியம் செய்பவனாக கிங்கரனாக வேண்டும் என்று சர்வேஸ்வரன் திருவடிகளிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவான். அதுதான் கிங்கரோஸ்மீதி ஆத்மானம் ச ஆத்மானம். இந்த அனுஷ்டானத்துக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னா, விலட்சணமாக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஜொலிப்பார், தேஜஸ். ஆத்மா பர சமர்ப்பணம் பண்ணியாச்சு, நிர்பயோஸ்மியாக இருப்பார். எந்தவித சரீர பற்றியும் விசாரம் இல்லை, ஆத்ம விசாரமும் தேவையில்லை, அப்படி இருப்பார். சரி, இதை நம்ம மாதிரி தேகாத்மா அபிமானிகள் சொன்னால், அடியனை போல இருக்கிறவா தேகமே ஆத்மானு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு ஓடிக்கொண்டிருப்பேன், ஏதோ வாய் வார்த்தைக்கு இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் சேவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருப்பவர்களை பற்றி என்ன அப்படின்னா, அதுக்கு தெரிவிக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி பரம காருணிகர். அப்படி தேகாத்மா அபிமானிகள் இதை சொன்னாலும் இந்த ஸ்லோகத்தை அவர்களை நினைத்து அவர்களைப் போலே ஈஸ்வரன் விஷயீகரிக்கும் என்று கருத்து. அதாவது சின்சியராக பண்ணவாளை போலையே நினைத்து நம்மையும் அப்படி அனுகிரகிப்பான் என்று கருத்து. அது எப்படி நம்மளை அனுகிரகிப்பான்? அவன் தான் சர்வஜனாச்சே. நம்ம மனசில் நம்ம எவ்வளோ நல்லவன்னு அவருக்கு தெரியுமே பெருமாளுக்கு. அது எப்படின்னா, ஓர் ஈட்டு நல்ல கன்றிட்டு கறந்த பசு பின்பு அசல் கன்றிட்டாலும் மறைத்து தோற்கன்றை மடுவிக்க பின் புத்தை கன்றையே நினைத்து பால் சுரக்குமா போலேன்னு எழுதியிருக்க பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை. அதாவது ஒரு நல்ல கன்று, பசுங்கன்று, அது அதை நக்கி கொடுத்துட்டே பால் சுரக்கும் தாய் பசு. அந்த கன்று ஏதோ காரணத்தால் அது இறந்து போயிடுத்தோ, இல்லை அதை வேறு எங்கேயோ போயிடுத்தோ, அதுக்கு பதிலாக ஒரு வைக்கோல் போட்ட ஒரு தோல் கன்று, ஒரு நகல் கன்று, ஒரு ஃபேக் கன்று அதை எதிர வச்சிருப்பான் அந்த பசுவை ஏமாத்துறதுக்கு. அதுக்கு மேலே கண்ணுடைய தோல் இருக்கும். அதை நல்ல கன்று என்று நினைத்து, பசுக்கு தெரியுமா தெரியாதா என்ன, தாய் பசுக்கு நிச்சயம் தெரியும். இருந்தாலும் அதையே கன்றையாக நினைத்து பால் சுரப்பது போல நம்மளை மாதிரி அடியேன மாதிரி ஃபேக்காக இந்த அனுசந்தித்தாலும் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை பெருமாள் கருணை சுரப்பான் என்கிறார் சுவாமி. அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.